செப்பல் இருக்குது, அதை அழகா தச்சு கொடுத்துருங்க. புது செருப்பு வாங்கணும்னு நினைக்கல, உங்களை கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சேலமா? யாரும் எல்லா தொழிலும் பார்க்கலாம், ஆனா இந்த தொழில் பார்க்கறது அப்படிங்கிறது, அடுத்தவருடைய செருப்பை கொண்டு எடுத்து கையில ஒடுத்து தைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண செய்யுது. நீங்க மிகப்பெரிய தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை வச்சு நான் ஒரு கவிதை சொல்ல போறேன் உங்களை வச்சு. செருப்புக்கு உயிர் கொடுக்கும் சிறப்பான மருத்துவர், கருப்பு வண்ண நூல் தைத்து கடமை காக்கும் இனத்தவர். யாராக இருந்தாலும் யாரையுமே நாடார், கூரான ஆயுதத்தால் வனைக்கும் வேளார். பொய்யில்லை புரட்டில்லை என்றும் அன்பை உடையார், கையாலே தடவி தைத்து செலவை செய்யும் வந்தார். அனைத்து மனித கால்களுக்கும் இவர்தானே முதலியார், இவரின்றி நடப்பதற்கு இவ்வுலகில் செட்டியார். கல்லு முள்ளு தாக்கினாலும் பாதம் காக்கும் ஐயர், சொல்லு சுத்தம் காப்பதிலே இவர்தான் நமது மெய்யர். சேகரித்த மாட்டுத்தோளால் செருப்பு தைக்கும் கோனார், ஆக மொத்த கால்களுக்கும் கடவுளாகி போனார். சாதி மத பல கடந்த சமத்துவத்தின் நாயகன், ஆதி முதல் செய்து வரும் அழகு தொழில் பூமகன். எந்த நாடு எந்த ஊரு எங்கும் நீங்க போங்க, சொந்தமாக இவரை நினைத்து செருப்பு தைக்க வாங்க. செய்யும் தொழில் தெய்வம் என்றால் செருப்பு தானே இவர் தெய்வம், செருப்பை கடவுளாக்கும் இவரை நினைத்து என்று போய்வோம். செருப்பு அந்து வச்சு அப்படிங்கிறக்கா செய்யக்கூடாது, புது செருப்பு உடனே வாங்க போக கூடாது. அந்த செருப்பு காலில் போட முடியாத அளவிற்கு வருகின்ற பொழுது மட்டும் நீங்க செருப்பு வாங்கினா போதுமானது.